ஹர ஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தருமபுராதீனம் நட்சத்திர குருமுனிகள் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணைநல்லூரில் இறைவன் அடியெடுத்து கொடுக்க விட்டாப்பிறை சூடி பதிகம் பாடி அப்படியே தல யாத்திரையாக அவர்கள் திருநாவலூர் சென்று அதன் பிறகு திருத்துறையூர் சென்று பதிகம் பாடி தவநெறி வேண்டும் பதிகம் பாடி அதன் பிறகு அவர்கள் திருவதிகையினுடைய எல்லையில் வந்து சேர்கின்றார்கள். திருவதிகையை மிதிப்பதற்கு அஞ்சுகின்றார்கள். ஏனென்றால் நாவுக்கரசு பெருமானும் திலகவதியாரும் இருந்து உளவாரப்பணி செய்த இடம், சம்பந்தருக்கு நடன காட்சி கொடுத்த இடம். ஆகையினால் அந்த தலத்தை மிதிப்பதற்கு அஞ்சி அந்த திருவதிகையிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சித்தவட மடம் என்ற மடத்தில் அவர்கள் தங்களுடைய சிவனடியார்களோடு தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் வந்த நேரம் மாலை ஒரு 6:30 மணி. இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு இருள் கவிழ்ந்துவிடும், இரவு பொழுது வந்துவிடும். ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சித்தவட மடத்தில் எல்லோரும் தங்கி இருக்கின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி செந்துருத்தி பண் மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுங்க, 2வது தடவை அப்படியே கூட சேர்ந்து பாடிக்கிடுங்க. வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண் வன் தொண்டர், வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண் வன் தொண்டர், விரிதிரை நீர் கெடிலவட வீரட்டானத்து இறைதான், விரிதிரை நீர் கெடிலவட வீரட்டானத்து இறைதான், புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற, புரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற
பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின் கண். அதாவது நல்ல அழகு பொருந்திய பூக்களெல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய, வளர்ந்த பூக்களெல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த சோலைகள், அந்த சோலைகள் சூழ்ந்து அந்த மடம் இருக்கின்றது. அப்ப சோலைகளுக்கு, பூஞ்சோலைகளுக்கு நடுவில் அந்த மடம் இருக்கின்றது. அந்த சித்தவட மடத்தின் கண் வன் தொண்டர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே இப்பொழுது அவர்கள் பள்ளி கொள்கின்றார்கள். அப்படி பள்ளி கொள்ளும் பொழுது அவர்கள் துயில் உணரும் பொழுது அவர்கள் யாரை நினைத்து கொண்டே படுத்திருக்கின்றார்கள்? அந்த திருவதிகை வீரட்டானத்து இறைவனுடைய திருத்தாள்களை மனதில் இடைவிடாது நினைத்து கொண்டு அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். விரித்திரை நீர் கெடில வட வீரட்டானம். அந்த அலைகளை உடைய, அலைகள் விரிந்து பறந்து கொண்டு நீர்ப்பெருக்கை எடுத்து வரக்கூடிய கெடில நதி. இப்ப பெண்ணையாத்திலிருந்து கெடில நதி பக்கம் வந்துடுறாங்க. அந்த கெடில நதியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீரட்டானம், அதான் திருவதிகை வீரட்டானம். அந்த வீரட்டானத்து இறைத்தாள், அந்த வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை, தாள் அப்படின்னா திருவடி, அந்த திருவடியை புரிவுடைய மனத்தினராய், புரிவுடையன்னா இடைவிடாது நினைக்கின்ற அப்படின்னு அதற்கு பொருள். அப்ப இடைவிடாது நினைக்கக்கூடிய மனத்தை உடையவராக புடையெங்கும் மிடைகின்ற பரிசனமும், புடைனா பக்கத்தில், அவருக்கு சுத்தி எல்லா பக்கத்திலையும் அந்த பரிசனங்கள், அடியார்கள், அவரோடு வந்திருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். எல்லோரும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். எல்லோரும் ஓய்வெடுக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லோரும் ஓய்வெடுக்க வேண்டும். தான் ஓய்வெடுத்தால்தான் அதை பார்த்து மற்றவர்களும் ஓய்வெடுப்பார்கள். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, தூங்காம இருந்தாங்கன்னா மற்றவங்க தூங்க மாட்டாங்கல்ல. அதனால தன் உடன் வந்தவர்களுக்கும் அவர்களுடைய உடல் நலத்தையும் பேண வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பள்ளி அமர்ந்து அருளினார். எதற்காக பள்ளி அமர்ந்து அருளினார்? தன்னுடைய பரிசனமும் துயில் கொள்ள, தன்னோடு வந்த சிவனடியார்களும் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்தாதான் அடுத்த நிகழ்வுகளை நாம் தொடர முடியும். ஆகையினால் மற்றவர்களினுடைய இன்பத்தையும் மனதில் கருத்தில் கொண்டு, அவர்களுக்கும் ஓய்வு தேவை என்பதை கருத்தில் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இப்பொழுது அங்கே உறங்குவதற்கு பள்ளி கொண்டு அருளினார் அந்த சித்தவட மடத்தில். அப்போ புரிவுடைய திருவதிகை புறநகருக்கு வெளியே உள்ள வயல்களுக்கு அப்பால் உள்ள பூஞ்சோலை சூழ்ந்த சித்தவட மடம். இதை இப்போ கோட்டாலம்பாக்கம் அப்படின்னுட்டும் இதற்கு இப்பொழுது பெயராக இருக்கிறது. எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க அந்த சித்தவட மடத்தை. அது அப்போ நாம சென்ற சிந்தனையில பார்க்கும் பொழுது சூரியன் மேற்கு கடலில் மறையக்கூடிய நேரத்துல இவங்க எல்லாரும் இந்த திருவதிகை புறத்துக்கு சித்தவட மடத்துக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்ப நேரம் ஒரு 6:30 மணின்னு வச்சுக்கிடுவோங்க. 7 மணிக்கு நல்ல இருள் வந்துடும்.
அப்போ அவங்க வந்த உடனேயே அடுத்தால இரவு உணவை எடுத்துக்கொண்டு உடனே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இரவு பொழுது தூக்கம்ங்கிறது ஒரு 8 மணிக்குள்ள எல்லாரும் படுத்துருவாங்க. இல்ல. அப்போ அந்த 8 மணிக்குள்ள படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. அது அந்த காலத்து வழக்கம். அந்த வழக்கத்த தான் இங்க வந்து அழகா தெள்ளத் தெளிவா சேக்கிழார் வந்து கூறுகின்றார்கள். ஏன்னா, அவங்க திருவதிகை புறத்துக்கு அணையும் போதே சூரியன் மேற்கு பகுதியில் மறையக்கூடிய நேரம். ஒரு 6:30 மணி. அதன் பிறகு இவர்கள் அந்த சித்த வடமடத்தில் வந்து தங்குகின்றார்கள். அடியார் பெருமக்கள் அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் இவங்களுக்கு உணவு கொடுத்திருப்பாங்க. உடனே சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுப்போம். ஏன்னா எல்லாம் வெளிச்சம் கிடையாது. இந்த மாரி மின்சாரம் கிடையாது. அங்கங்கு அந்த அ எம் நல்லெண்ணெய் விளக்கு, அந்த புன்னை மர எண்ணெயினுடைய விளக்கு, இந்த மாரி விளக்குகளத்தான் ரொம்ப தூரத்துக்கு ஒரு தடவ நடு ரோட்ல ஏத்தி வச்சிருப்பாங்க. அதனால அந்த காலத்துல 8 மணிக்குள்ள எல்லாருமே படுத்துருவாங்க. அதனால அந்த 8 மணிக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு, இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், அவரோடு வந்த பரிசனங்களும் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்கின்றார்கள். அதே மாரி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. என்ன அது. அப்ப 8 மணி நேரம் தூக்கம் வந்துருதுல்ல. 8, 2, 10, 12, 4 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம். 8 மணி நேரம் தூக்கம். 3ல 1 பங்கு வாழ்க்கையில தூங்கியே நாம கழிக்கிறோம். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கியே கழிக்கின்றோம். என்ன. இது ஆழ்வார்கள் பாசுரத்துல 4,000 திவ்ய பிரபந்தத்துல இந்த கணக்க அழகா எடுத்து சொல்லுவாரு. நான் இவ்வளவு காலம் வாழ்க்கையில 3ல 1 பங்கு தூங்கியே கழிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அந்த வேதங்களை படிக்கிறதுக்கே நான் கழிக்கிறேன். உன்னைய எப்ப நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. இது போக உலகத்துல நான் தினந்தோறும் செய்யக்கூடிய கடமைகள்லாம் இருக்கு. அப்போ உன்னைய நான் டெய்லி நினைக்கக்கூடிய நேரம் எவ்வளவு குறைவான நேரம் அப்படின்னுட்டு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இரவு 8 மணிக்கு படுத்து காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடுகிறது. அடுத்த பாடல். அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும், அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும், முதுவடிவின் மறையவராய் முன் ஒருவர் அறியாமே, முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே, பொதுமடத்தில் உள் புகுது பூந்தாரான் திருமுடி மேல், பொதுமடத்தில் உள் புகுது பூந்தாரான் திருமுடி மேல், பதுமமலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வார் போர் பயின்றார், பதுமமலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வார் போர் பயின்றார். அது கண்டு இப்ப எல்லாரும் ஓய்வெடுக்கின்றார்கள், தூங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும், அந்த திருவதிகை வீரட்டானத்தில் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய அழகிய 3 கண்களை உடைய அந்த சிவபெருமானும், முது வடிவின் மறையவராய், ரொம்ப ஒரு வயதான வடிவத்தை உடைய அந்தணராக, எப்படி இவரை அடிமை கொள்வதற்காக ஒரு அந்தணராக வந்தாரோ அதுபோல இப்பொழுதும் ஒரு ரொம்ப வயதான முதுமையான வடிவத்தை உடைய ஒரு அந்தணராக கோலம் கொண்டு அங்கே வருகின்றார். முன்
ஒருவர் அறியாமே. என்ன, அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். என்ன, அங்க ஏன்னா நிறைய பேர் சுத்திலும் படுத்திருக்காங்க. அவர்கள் யாரும் தெரியாதவாறு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இன்னொன்னு, முன் ஒருவர் அப்படின்னா நம்பி ஆரூரரும் அறியாதபடி அப்படின்னு அர்த்தம். என்ன, அறிவித்தால் அறியும் ஆன்மா அப்படின்ட்டு, உணர்த்த உணர்தலின் ஆன்மா அப்படின்ட்டு. அப்போ முன்னொருவர் அறியாமேன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அறியாதபடி, அங்கு படுத்திருக்கக்கூடிய அனைவரும் அறியாதபடி. என்ன, அதாவது நம்பிகள் அறியாதபடியும் பரிசனங்கள் அறியாதபடியும் சுவாமி அங்கே வந்தார். முன்னொருவர் அறியாமே. பொது மடத்தின் உள் புகுந்து, அந்த மடம் பொதுவான மடம். இவங்க தான் வரணும், இவங்க தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எல்லாருக்கும் உள்ள ஒரு பொது மடமாக இருக்கு. அதனால சுவாமி உள்ள நுழைஞ்சிட்டார். பொது மடத்தின் உட்புகுந்து, ஏன்னா அந்த பொது மடமா இருக்கிறதுனால தானே யாருனாலும் நுழைய முடியும். அதனாலதான் அந்த அடைமொழியை கொடுக்கிறார். அது பொது மடம், யாருனாலும் நுழைந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், தங்கி கொள்ளலாம். அப்படி அந்த பொது மடத்தின் உள்ளே அந்த அந்தணர் புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல். பூந்தாரான்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம். என்ன, அந்த பூனாலே பொதுவா தாமரை பூவைத்தான் குறிக்கும். அந்த தாமரை பூவை தன்னுடைய கழுத்தில் மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருமுடி மேல், அவருடைய தலையில என்ன, பதும மலர் தாழ் வைத்து, தன்னுடைய தாமரை போன்ற திருவடி, தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை அவர் தலையில படுத மாதிரி வைத்து பள்ளி கொள்வார் போர் பயின்றார். தூங்குபவர் போல, பள்ளி கொள்பவரை போல, தூங்குபவரை போல அவர் தூங்கினாராம். அதுல பயின்றார் அப்படின்னா, பயிலுதல் அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் சாமி தூங்குனதே கிடையாது. சாமி தூங்குனா என்ன ஆகும்? நம்ம கும்பாபிஷேகத்துல உபச்சாரத்துக்கு அவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும்னுட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்தோம். சாமிக்கு தூக்கமே கிடையாது. அதனாலதான் அவர் தூங்குபவரை, பள்ளி கொள்பவரை போல் பயின்றார். தூங்குபவரை போல பாவனை செய்து கொண்டு, பயிலுதல்னா பாவனை காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி பாவனை காட்டிக்கிட்டு, பாவலா காட்டிக்கிட்டு அப்படியே சுவாமி படுத்திருக்கிறார். அவருடைய காலை கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலையில படுத மாதிரி வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த சிவாச்சாரியார்களுக்கு கழுத்தில் அணியக்கூடிய மாலையும் தாமரை பூ மாலை, அவர்கள் தலையில் சூடுவதும் அந்த தாமரை மலர் மாலை. ஏன்னா சுவாமி தன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடியை அவர் தலைமைக்கு பக்கத்துல வச்சாராம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அருமையான திருவடி தீட்சை அங்கே நடக்கின்றது. அழகு மிகுந்து வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூக்கள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சித்தவட மடத்தின் கண் வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது ஓய்வு எடுக்கின்றார், பள்ளி அமர்ந்து அருளுகின்றார். அப்பொழுது அவர் படுத்திருக்கும் பொழுது யாரை நினைத்து கொண்டு அவர் படுத்திருக்கின்றார் என்றால், விரிந்த அலைகளை உடைய நீர்ப்பெருக்கை கொண்டு வரக்கூடிய அந்த கெடில நதியினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவதிகை வீரட்டானம் என்கின்ற தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய திருத்தாள்களை புரிவுடைய மனத்தினரார், இடைவிடாது நினைக்கின்ற மனத்தை உடையவராக அவர் அங்கே தூங்கிக் கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு பக்கத்தில் புடை,
எப்படின்னா பக்கம், அவருக்கு எல்லா பக்கங்களையும் 4 பக்கங்களிலும் அந்த நெருங்கி இருக்கக்கூடிய மிடைகின்றன நெருங்கி அந்த சிவனடியார்கள் எல்லாம் அவரோடு வந்த அந்த பரிசனங்களாகிய சிவனடியார்கள் எல்லாம் அவர்களும் துயில் கொண்டு இருக்கின்றார்கள். தன்னோடு வந்தவர்களும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சித்தவட மடத்தில் பள்ளி கொள்கின்றார். அப்படி அவர் தூங்கும் பொழுது, துயில் கொள்ளும் பொழுது, அந்த அதிகை வீரட்டானத்து பெருமானினுடைய திருவடியையே மனதில் நினைத்து கொண்டே அவர் படுத்திருக்கின்றார். இவர்கள் வந்த நேரம் ஒரு 6:30 மணி மாலை நேரம். இரவு நேரத்தில் உடனே அவர்கள் தங்களுடைய உணவை முடித்து கொண்டு இரவு 8 மணிக்கெல்லாம் அவர்கள் படுத்து விடுகின்றார்கள். இது அந்த காலத்து வழக்கம். அதிகமாக இந்த மின்சார விளக்கே இல்லாத ஒரு காலகட்டம். ஆகையினால் அவர்கள் 8 மணிக்கே இரவு படுத்துவிட்டு காலை 4 மணிக்கு அவர்கள் எழுந்து விடுவார்கள். அப்படி எல்லோரும் இப்பொழுது தூங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நிலைமையை கண்டு அந்த வீரட்டத்தில், திருவதிகை வீரட்டத்தில் அமர்ந்து அருளக்கூடிய அழகிய 3 கண்களை உடைய அந்த சிவபெருமான் இப்பொழுது இவருக்கு திருவடி தீட்சை செய்வதற்காக ஒரு முதுமையான வடிவத்தை உடைய அந்தணர் உருவத்தில், மறையவராக அந்தணர் கோலத்தில் இப்பொழுது அந்த மடத்திற்குள் வருகின்றார். அங்கே இருக்கக்கூடியவர்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் யாரும் அறியாதபடி வருகின்றார். முன்னொருவர் நம்பிகள் அறியாதபடியும் பரிசனங்கள் அறியாதபடியும் அப்படின்னுட்டு. அப்படி அவர் உள்ளே வருகின்றார். யாரும் அந்த பரிசனங்கள் யாரும் அறியாதபடி. இன்னொரு இது என்ன எடுத்துக்கிடலாம்னா, எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்காதவாறு வாரார் சுவாமி. இல்லைன்னா தடாபுடான்னு வந்தார்னா யாரோ வயசான ஆளு தட்டு தடுமாறி வாராருன்னு எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்போ அவர்களுடைய ஓய்வையும் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால யாரும் அறியாதபடி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அறியாதபடி அவர் வந்தார். முன்னொருவர் அறியாமே. பொது மடத்தின் உட்புகுந்து, அந்த மடம் எல்லாரும் தங்கிக் கொள்ளலாம். ஆகையினால் அந்த பொது மடத்திற்குள் நம்பியார், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி பொது மடத்திற்குள் அந்த சிவபெருமான் உள்ளே புகுந்து அந்த பூந்தாரான் திருமுடி மேல், அந்த தாமரை பூவை மலர் மாலையாக அணிந்திருக்கக்கூடிய அந்த நம்பி ஆரூரரினுடைய திருமுடி மேல் அவர் தன்னுடைய தாமரை மலர் திருவடி அவர் தலையின் மீது படுமாறு பள்ளி கொள்வார் போல, தூங்குபவரை போல அவர் அங்கே படுத்திருக்கின்றார். ஒரு பாவனையை காட்டிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தலைக்கு நேராக தன்னுடைய காலை வைத்து மிதித்து கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தலையை மிதித்து கொண்டு, காலால் மிதித்து கொண்டு தூங்குபவரை போல ஒரு பாவனை காட்டிக்கொண்டு இறைவன் அங்கே படுத்திருக்கின்றார். அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன், அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன், சென்னியில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது, சென்னியில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது, என்னுடைய மோப்போக்கான் என்றருள அதற்கிசைந்து, என்னுடைய மோப்போக்கான் என்றருள அதற்கிசைத்து, தன்முடி அப்பால் வைத்தேன் துயிலமர்ந்தான் தமிழ்நாதன், தன்முடி அப்பால் வைத்தேன் துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். அந்நிலை ஆரூரன் உணர்ந்து, தன்னுடைய தலை மேல யாரோ காலை வச்சு மிதிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையை
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து கொண்டார். ஆரூரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து உடனே எந்திரிச்சு பார்க்கிறாரு. ஒரு வயதான அந்தணர் படுத்திருக்கிறார். ரொம்ப முதுவடிவு, அருமறையோ. உடனே அவரை கூப்பிடுறார். அருமையான வேதங்களுக்கு உரிய வயதான அந்தணரே, உன்னடி, உன்னுடைய கால்களை, உன்னுடைய திருவடியை என் சென்னியில் வைத்தனை என்ன, என்னுடைய தலையில நீ வைத்தாய் அப்படின்னுட்டு என்ன அப்படின்னுட்டு கேட்கின்றார். ஏன் இப்படி தூங்கக்கூடிய நேரத்துல தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல கேட்கின்றார். வைத்தனை என்ன. உடனே சுவாமி அதற்கு பதில் சொல்கின்றார். திசை அறியா வகை செய்தது, நான் எந்த திக்கு தெரியாம இப்படி காலை வைத்து விட்டேன். இதற்கு காரணம் என்னுடைய மூப்புக்கான், என்னுடைய வயதின் காரணமாக, மூப்புத்தன்மையின் காரணமாக நான் உன்னுடைய தலையின் மீது என்னுடைய காலை வைத்து விட்டேன் என்று அருள என்று பதில் கூறுகின்றார் அந்த வயதான அந்தனர். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு இசைந்து அது அப்படியே மறுப்பு சொல்லது, ஏற்றுக்கொள்கிறார். ஐயோ பாவம், வயதான காலத்துக்கு தலையில நீச்சிட்டாரு அப்படின்னுட்டு அதற்கு இசைந்து தன்னுடைய அப்பால் வைத்தேன், தன்னுடைய தலையை வேறு ஒரு பக்கமாக வைத்து, அவர் படுத்திருக்கக்கூடிய இடத்துக்கு இருந்து கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு பக்கமாக வைத்து இப்பொழுது மீண்டும் தூங்க ஆரம்பிக்கின்றார் அந்த தமிழுக்கு நாதனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாமன்னா என்ன சொல்லுவோம், என்னையா இப்படி தலையில மிதிச்ச, கொஞ்சம் காலை தள்ளி மேல வச்சு படு அப்படின்போம், இல்ல வேற கொஞ்சம் ஒரு ஒதுங்கி படு அப்படின்போம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி சொல்லல. சாமி என்னுடைய வயதின் காரணமாக இப்படி செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பரவாயில்ல அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ஒதுங்கி படுக்கிறார். அவருக்கு நல்ல படுக்கிறதுக்கு இடம் விட்டு விட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் கொஞ்சம் தன்னுடைய தலையை கீழே இறக்கி வேற ஒரு பக்கமாக அவருக்கு தொந்தரவு இல்லாம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படுக்கின்றார். இதுதான் தனிந்த சிந்தை. அவர்கிட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்தை கிடையாது, தனிந்த சிந்தை. அந்த இது ஈசனை தள்ளிப்படு, அந்த வயதான அந்த அந்தனரை நீ தள்ளிப்படு என்று சப்தமிடாது சுந்தரர் தானே ஒதுங்கி வேறு ஒரு இடத்தில் பக்கத்தில் துயில்கிறார் அப்படிங்கிறது தான். அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட, அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட, செங்கையல் வாய்த்தடம் புடை சோழ் திருநாவலூராளி, செங்கையல் வாய்த்தடம் புடை சோழ் திருநாவலூராளி, இங்கு என்னை பல காலும் மிதித்தனை நீ யார் என்ன, இங்கு என்னை பல காலும் மிதித்தனை நீ யார் என்ன, கங்கை சடை கரந்த பேரான் அறிந்திலையோ என கரந்தான், கங்கை சடை கரந்த பேரான் அறிந்திலையோ என கரந்தான், அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட. சரி, இப்ப சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு தானே வந்திருக்காங்க, திருவடி தீட்சை கொடுக்கணும்னு தானே வந்திருக்காங்க. அதனால அவர் ஒதுங்கி படுத்த அங்கும் அந்த இடத்திலும் அவன் திருமுடி மேல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த திருமுடியின் மீது அந்த தலையின் மீது மீட்டும் அப்படின்னா மீண்டும் திரும்பவும் அவர் தாழ் நீட்ட, அந்த வயதான அந்தனர் தன்னுடைய கால்களை அவருடைய தலைக்கு நேரியா நீட்டி மிதிக்கிறார், தாழை நீட்டி மிதிக்கின்றார். உடனே இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. திரும்ப திரும்ப மிதிக்காரு
அப்படிங்கிற ஒரு கோபம். சிவந்த அந்த மீன்களெல்லாம் பாய்ந்து விளையாடக்கூடிய அந்த நீர்நிலை, பொய்கைகள் புடைசூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த திருநாவலூர் என்கின்ற திருத்தலத்தை ஆளக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருநாவலூர் ஆழினா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு அர்த்தம். என்ன இதுல ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, மீன்கள்லாம் அப்படியே பாய்ந்து விளையாடுகிறதாம். அத மாதிரி இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளத்திலையும் ஒரு கோப உணர்வு அப்படியே வருகின்றது. இங்க சுவாமி அந்த வயதான அந்தணரை பார்த்து சொல்றார், இங்கு என்னை பலகாலும் மிதித்தனை, நீ இப்படி திரும்ப திரும்ப என்னைய மிதிச்சுக்கிட்டு இருக்கிறியே, நீ யார்? என்ன நீ யாருப்பா? அதுவும் திரும்ப திரும்ப என்னை மிதிக்கிறியே, நீ யாரு? அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார். அதுவும் யார் என்னன்னு கேட்கத்தான் செய்தார், சத்தம்லாம் போடல. நீ யார்? என்ன? கங்கை சடை கரந்த பிரான், கங்கையை தன்னுடைய சடையில் மறைத்து கொண்டு இங்கே வயதான அந்தணர் கோலத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிரான், அந்த வயதான அந்தணர் அறிந்திலையோ எனக்கு கறந்தான், எனக்கு நீ என்னை அறியவில்லையா இன்னும் என்று அவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து விடுகின்றார். கறந்தான், அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்து அருளினார். என்னை நீ இன்னும் அறிந்திலையோ அப்படின்னுட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு இறைவன், அந்த வயதான அந்தணராக வந்த இறைவன் மறைந்து விடுகின்றான். இதுல நீ அறிந்திலையோ அப்படின்னா என்ன, எதனால அத அப்படி சொல்லப்படுகின்றது அப்படின்னா, கொஞ்சம் சிந்திக்கலாம், சிந்திச்சு அறியலாம். எப்படி அப்படின்னா, ஒருவரும் அறியாமல் இங்கு வந்து துயின்றதினால் அறியலாம். இந்த வயதான அந்தணர் வந்து இங்க படுத்திருக்கிறாரு, மற்றவங்க யாருக்குமே இவர் வந்தது தெரியல. அப்ப இங்க யாருமே அறியாமல் இங்கு வந்து துயில்வதைப் போல ஒரு பாவனை செய்து கொண்டு இருக்கின்றாரே அப்படின்னு நினைத்து வந்தது யாரோ இறைவனோ என்று அறியலாம். அனுமானம், அனுமான பிரமாணம். இரண்டாவது, தன்னுடைய திருமுடியில் வேறு ஒருவர் கால் வைக்க முடியாது, தன்னுடைய தலையில் சிவபெருமான் மட்டுமே காலை வைக்க முடியும் அப்படிங்கிற அனுமானமும் பண்ணிக்கிடலாம். அப்போ இவ்வளவு தைரியமா நம்ம தலையில கால் வைக்கிறது யாரா இருக்கும்? சிவபெருமானாகத்தான் இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். ஆனா அந்த அனுமானமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணல. இந்த ரெண்டு விதமான அனுமானத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணல. அதனாலதான் சுவாமி கேட்கின்றார், இந்த ரெண்டு விதமான அனுமான பிரமாணத்தை வச்சு நீ என்னை அறிஞ்சிருக்கலாமே, வந்தது இறைவனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாமே, நீ இன்னமும் என்னை அறியாமல் இருக்கின்றாயோ அப்படின்னு சொல்லி மறைந்தார். அதான் அறிந்திலையோ அப்படின்னுட்டு. அப்ப எப்படி அறிந்திருக்கலாம் அப்படின்னா, ஒருவரும், இத்தனை பேர் படுத்திருக்காங்க, ஒருவரும் அறியாமல் இங்கு வந்து இவர் படுத்திருக்கின்றார், வயதான கோலத்தில் படுத்திருக்கின்றார். அப்போ இவர் யார் என்று நினைத்து பார்க்கலாம். அடுத்து, தன்னுடைய தலைமுடியில் வேறு ஒருவரும் கால் வைக்க முடியாது, சிவபெருமான் ஒருவர்தான் தன்னுடைய தலைமுடியில் கால் வைக்க முடியும் என்று அனுமானித்து வந்தது இறைவனோ என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருக்கலாம். ஆனா ரெண்டு அனுமான பிரமாணத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்யல. அதனாலதான் சுவாமி இன்னும் என்னை நீ அறியவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு போனாராம். என்னை அறிந்திலையோ என்று கூறி சுவாமி வந்து மறைந்து விட்டார் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார். கொஞ்சம் வந்தது யாருன்னு சிந்திச்சு பார்த்திருக்கலாம்ல. ஆனா சுவாமிகிட்டே கேட்கிறார், நீ யாருப்பா, இப்படி திரும்ப திரும்ப என்னை மிதிக்கிறியே? கொஞ்சம் கோபத்தோட தான், சீற்றத்தோட கேட்கின்றார். மிதித்தனை நீ யார்?
ஏன்னா அந்த நீங்கிற ஒருமை என்ன, அந்த ஒருமை கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதுல இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். என்ன, ஏன்னா ரொம்ப வயசானவர், அவரை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கல. உன்ன இங்க என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் அப்படின்னு நீன்னு ஒருமையில கேட்டதுனால கொஞ்சம் கோபத்துல கேட்கல. அதனாலதான் சுவாமி நீ இன்னமும் என்னை அறியவில்லையான்னு சுவாமி சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார் அப்படின்ட்டு. அந்த நீங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் இது ஒரு சீற்றம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிவபெருமான் வயதான அந்தன கோலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தலை மீது தன்னுடைய கால் படும்படி வைத்து படுத்து தூங்குவது போல பாவனை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலைமையை அந்த ஆரூரனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து கொண்டு எழுந்து அந்த அந்தணரை பார்க்கின்றார். வயதான கோலத்தில் இருக்கின்றார். அருமையான வேதங்களை உடையவரே, உம்முடைய கால் என்னுடைய தலையில் வைத்தீர்கள், என்ன எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்றார். நான் திக்கு தெரியாது திசை தெரியாது இப்படிப்பட்ட செயலை நான் செய்துவிட்டேன். இதற்கு காரணம் என்னுடைய மூப்புத்தன்மை தான், என்னுடைய வயதான அந்த தன்மைதான் காரணம் என்று அந்த வயதான அந்தனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பதில் கூறுகின்றார் என்று அருளி செய்கின்றார். அதற்கு அதை ஏற்றுக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வயதான அந்தணரிடத்தில் கோபப்படாமல் அதற்கு உடன்பட்டு ஏற்றுக்கொண்டு அவரையும் இங்கிருந்து நீங்கள் தள்ளிப்படுங்கள் என்று சொல்லாமல் தானே தன்னுடைய தலையை அவர் படுத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து சிறிது தள்ளி வைத்து கொண்டு மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூங்குகின்றார். தமிழுக்கு நாதனாக இருக்கக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது மீண்டும் தூங்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது மீண்டும் அந்த வயதான அந்தனர் அவர் படுத்திருக்கக்கூடிய இடத்திற்கு சிறிது தள்ளி வந்து மீண்டும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தலையின் மீது திரும்ப திரும்ப தன்னுடைய கால்களை நீட்டி அவர் திருவடி தீட்சையை செய்கின்றார். உடனே அந்த சிவந்த மீன்களெல்லாம் பாய்ந்து விளையாடக்கூடிய பொய்கைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருநாவலூருக்கு அரசனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுல திருநாவலூர் ஆழி அப்படின்னா திருநாவலூரை ஆளக்கூடிய அந்த அரசத்தன்மை உடையவர், ஏற்கனவே அரசராக வளர்ந்தவர். அதனால இன்னமும் கோபம் இருக்கு அவருக்கு. அதனாலதான் திருநாவலூர் ஆழி அப்படின்னு போடுறாங்க. அந்த திருநாவலூரை ஆளக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது அதற்கு முன்பெல்லாம் அந்த வயதான அந்தணரை பார்த்து அருமறையோய் என்று அழைத்தவர் இப்பொழுது சிறிது கோபம் கொண்டு இங்கு என்னை பல தடவை காலால் மிதித்தீர், நீ யார் என்று ஒருமையில் கோபத்தில் அவரை பார்த்து கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்று கேட்டவுடன் அந்த கங்கை ஆற்றை தன்னுடைய சடையில் மறைத்து வயதான அந்தன கோலத்தில் வந்த அந்த பெருமான், என்னை நீ இன்னும் அறிந்திலையோ என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார் சிவபெருமான். செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து, செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் என தெளிந்து, தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று, தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று, அம்மானை திரு அதிகை வீரட்டான தமர்ந்த
அம்மானை திரு அதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் ஓரியானை கடல் பணிந்து பாடினார். கைமாவின் ஓரியானை கடல் பணிந்து பாடினார். ஒரு நிமிஷம். செம்மாந்திங்கு யான் அறியாது என் செய்தேன் எனத் தெளிந்து. செம்மாந்து அப்படின்னா இருமாப்பு, ஒரு பெருமிதம். அப்படி என்னுடைய செருக்கினால் யான் இறைவனை அறிந்து கொள்ளாமல், செம்மாந்து இங்கு யான் அறியாது, இறைவனை அறியாமல் அறிந்து கொள்ளாமல் என்ன செய்து விட்டேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேனே, வந்தது இறைவன் என்று தெரியாது, அவரை நீ யார் என்றெல்லாம் நான் கேட்டுவிட்டேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருந்துகின்றார். என தெளிந்து என்று இப்படி நம்ம சுவாமிகிட்ட பேசிட்டோமே அப்படின்னுட்டு தெளிவடைந்து உடனே அந்த இடத்தில் ஒரு பதிகத்தை பாடுகின்றார். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று அந்த பாட்டு வந்து தொடங்கும். அந்த பதிகத்தை ஆரம்பித்து அம்மானை அந்த திரு அதிகை திரு வீரட்டானத்து அமர்ந்த கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார். அந்த திருவதிகை வீரட்டானம் என்கின்ற திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மானை, அந்த பெருமானை, கைமாவின் உரியானை, கைமான யானை, அந்த யானையை உரித்த பிரானினுடைய கழல் பணிந்து பாடினார். திருவடியை பணிந்து அந்த சித்தவட மடத்திலேயே இந்த பதிகத்தை பாடினார். அப்ப இந்த பதிகம் பாடிய இடம் சித்தவட மடம். அந்த இடத்திலேயே சுவாமி நினைச்சு இந்த பதிகத்தை பாடுகின்றார். இப்போ செம்மாந்து அப்படின்னா இருமாந்து இருத்தல். நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதல் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்கொலோ அப்படின்னு பாடுறாங்க. அப்படி அந்த வந்தது இறைவன் என்று தெரியாமல் நான் என்னுடைய செருக்கினால், அந்த இருமாப்பினால் இப்படி நான் இருந்து விட்டேனே என்று வருந்தி உடனே அந்த இடத்திலேயே இந்த கொல்லிக்கவ்வான பண்ணில் அமைந்த அந்த திருப்பதிகத்தை சித்தவட மடத்திலேயே அவர் பாடுகின்றார். இதுல கைமாவின் உரியானை இந்த வார்த்தைய வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த பாடல்ல பாடுறாங்க, சேக்கிழார் பெருமானும் கையாளுதாங்க. ஏன்னா இங்க கைமாங்கிறது யானை, ஆணவத்தின் உருவம். அந்த ஆணவத்தை உரித்தவனை, ஆணவத்தை நீக்கிய பெருமானை அப்படின்னுட்டு இதற்கு பொருள். அந்த பெருமானினுடைய திருவடியை பணிந்து இப்பொழுது பதிகம் பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
அந்த பதிகத்துல முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் நாம பார்ப்போம். கொல்லிக்கவானம் பண், அதற்குரிய ராகம் நவரோஸ், தாளம் கண்டச்சாப்பு. தம்மானை தம்மானை அறியாத சாதியார் உளரே, தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிதன், சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிதன், கைமாவின் ஊரி யானை கரிகாட்டில் ஆடல், கைமாவில் ஊரி யானை கரிகாட்டில் ஆடல், உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து, உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து, எம்மாந்தன் அடி கொண்டல் முடிமேல் வைத்திடும் என்னும், எம்மாந்தன் அடி கொண்டல் முடிமேல் வைத்திடும் என்னும், ஆசையால் வாழ்கின்ற அறிவேலா நாயேன், ஆசையால் வாழ்கின்ற அறிவேலா நாயேன், எம்மானை ஏறி கெடில வடவீரட்டானத்து, எம்மானை ஏறி கெடில வடவீரட்டானத்து, உறைவானை இறை போதும் இகழ்வன் பொல்யானே, உறைவானை இறை போதும் இகழ்வன் பொலியானே, என்பினையே கலனாக அணிந்தானை எங்கள், என்பினையே கலனாக அணிந்தானை எங்கள், எருதேரும் பெருமானை இசைஞானி சேருவன், எருதேரும் பெருமானை இசைஞானி சேருவன், வன்பனைய வளர் பொழில் சோழ் வயல் நாவலூர் கோன், வன்பனைய வளர் பொழில் சோழ் வயல் நாவலூர் கோன், வன் தொண்டன் ஆரூரல் மதியாது சொன்ன, வன் தொண்டன் ஆரூரல் மதியாது சொன்ன, அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர், அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர், பெருமானை அதிகைமா நகருள் வாழ்பவனை, பெருமானை அதிகைமா
நகருள் வாழ்பவனை என் பொல்லை ஏறி கெடில வடவீரட்டானத்து உறைவானை ஈரை போதும் இகழ்வன் போல் யானே என் பொல்லை ஏறி கெடில வடவீரட்டானது உறைவானை ஈரை போதும் இகழ்வன் போலியானே. இதுல அந்த கைமாவின் உரியானை அப்படிங்கிற வார்த்தைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிரயோகப்படுத்துறாங்க. அதே வார்த்தையை சேக்கிழாரும் இதுல பிரயோகப்படுத்துறாங்க. கைமாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார் அப்படின்னுட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அந்த பாட்டிலேயே சொல்றார், எம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயே. திருவடி தீட்சை சுவாமி எனக்கு தர வேண்டும்னுட்டு அந்த நம்பியாரூரர் ஆசையோட இருந்தார். அது அதனாலதான் சுவாமி இந்த ஒரு நிகழ்வை, அற்புத செயலை சுவாமி நிகழ்த்துகின்றார். இவ்வாறு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த திருவடி தீட்சையை இறைவன் இந்த சித்தவட மடத்தில் அவர் அருளி செய்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு யோகி. அப்படி அந்த யோக நிலையில் அவருக்கு சுவாமி இப்படிப்பட்ட ஒரு அருளை செய்து கொடுக்கின்றார். இந்த தலம் எப்படிப்பட்ட தலம்னா அட்ட வீரட்ட தலத்துல ஒன்று திருவதிகை. திரிபுரம் எரித்த அந்த திருத்தலம். திரிபுரம்ங்கிறது ஒவ்வொருவரினுடைய அந்த மும்மலமும் நீங்குதல். முப்புறமாவது மும்மலகாரியம் அப்படின்னுட்டு திருமந்திரத்துல திருமூலர் சுவாமிகள் அருளி செய்வார்கள். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலியை கொடுத்து சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்ட தலம். திலகவதி அம்மையார் பலகாலம் திருப்பணி செய்து வாழ்ந்த திருத்தலம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு இறைவன் இங்கு முன்னே எதிர்காட்சி கொடுக்க ஆடும் வீரட்டானத்தே என்று குறிப்புடன் பதிகம் பாடி அருளிய திருத்தலம். இறைவன் அந்த லிங்க திருமேனி ரொம்ப அழகாக இருக்கும். தீர்த்தம் கெடில நதி. சுவாமி திரிபுராந்தேஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி. நடுநாட்டு தலத்துல 7வது தலமாக இது இருக்கின்றது. இப்பொழுது பன்ருட்டி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க, திருவதிகை அப்படின்னுட்டு. அடுத்த பாடல் பொன்திரளும் மணித்திரளும் பொறுகரிவெண் கோடுகளும் பொன்திரளும் மணித்திரளும் பொறுகரிவெண் கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் வீரை மலரும் நறுங்குறடும் மின்திரண்ட வெண்முத்தும் வீரை மலரும் நறும் குறடும் வன் திரைகளார் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் வன் திரைகளார் கொணர்ந்து திருவதிகை வழிபடலால்
தென் திசையில் கங்கை என்னும் திருக்கடிலம் திளைத்தாடி. தென் திசையில் கங்கை என்னும் திருக்கடிலம் திளைத்தாடி. இந்த கெடில நதி கங்கைக்கு சமமாக தென் திசையில் இருக்கின்றது அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். எதனால அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும்ல. பொன் திரளும் மணித்திரளும் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அப்போ அந்த பொன்னும் மணியும் அந்த ஆற்றில் உள்ள மண்ணோடு கல்லோடு சேர்ந்து இருக்கின்றது. பொன் துகள்கள், மணிகள், நவரத்னங்கள் எல்லாம் இருக்கின்றது. பிரித்தெடுக்கப்படாது மண்ணோடு கல்லோடு வரக்கூடிய அந்த பொன் துகள்கள், மணிகள், அதனாலதான் பொன் திரள், மணித்திரள் அப்படின்னுட்டு அதை வந்து ஒரு அடைமொழி கொடுத்து கூறுகின்றார். இதையெல்லாம் அந்த கெடில நதி கொண்டு வந்து சேர்க்கின்றது. எங்கே? திருவதிகைக்கு கொண்டு வந்து சுவாமியை வழிபடுகின்றது. அந்த பொன்னால் ஆபரணங்கள் செய்யலாம் இறைவனுக்கு, மணிகளாலும் ஆபரணங்கள் செய்யலாம். பொறுகரி வெண்கோடுகளும். பொறுகரினா சண்டையிடக்கூடிய ஆற்றல் மிகுந்த அந்த யானையினுடைய வெண்மையான தந்தங்களை அடித்து கொண்டு வருகிறது. தந்தங்கள் வந்து கோயில்ல பல்லக்கு இதெல்லாம் செய்யும்போது அழகு சாதனங்கள்லாம், அழகு பொருட்கள் எல்லாம் செய்வதற்கு தந்தங்களை உபயோகப்படுத்துவார்கள். அதனால அந்த தந்தங்களும் இங்கே பயன்படுகிறது. அதுல பொறுகரி அப்படின்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா, சண்டையிடக்கூடிய யானை அப்படின்னா, யானை சண்டையை ஆரம்பிச்சதுன்னா சாகுத வரைக்கும் சண்டையை விடாது. ரெண்டுல ஏதாவது ஒன்று இறக்கணும், அப்பந்தான் சண்டை முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது அந்த யானை. அதனாலதான் பொறுகரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வலிமை மிகுந்த யானைகளையே அந்த ஆற்றினுடைய நீர்ப்பெருக்கு அதிகமாக இருப்பதனால் அந்த யானைகளையே அடித்து கொண்டு அதனுடைய தந்தங்கள் எல்லாம் அந்த ஆற்று நீரில் முறிந்து அந்த தந்தங்கள் எல்லாம் அடித்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட நீர்ப்பெருக்கு உடைய கெடில நதி. அந்த தந்தங்கள் இறைவனுடைய ஆலயத்தில் அந்த பல்லக்குகள், சப்பரங்கள் போன்றவற்றிற்கு அழகு பொருட்கள் செய்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். மின் திரண்ட வெண்முத்தும். மின்னலை போன்று திரண்டு இருக்கக்கூடிய வெண்மையான முத்துக்களை எல்லாம் அடித்து கொண்டு வருகிறது. முத்துக்களும் சுவாமிக்கு ஆபரணத்துக்கு உதவும். விரை மலரும், வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் அடித்து கொண்டு அந்த கெடில நதி வருகிறது. விரைனா வாசனை. நறும் குரடும். குரடு அப்படின்னா சந்தனம் அப்படின்னு அர்த்தம். வெறுமன குரடுன்னு போட வேண்டியதானே, அது ஏன் நறும் குரடும் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, சந்தன மரம் சின்ன மரமாக இருக்கும்போது வாசனையே இருக்காது. அடுப்பு எரிக்கிறதுக்கு தான் அது பயன்படும். பேர் தான் சந்தன மரம். அந்த சந்தன மரம் பெரிதாகி அதுக்கு பக்கத்துல போய் நாம நிற்கும் பொழுது வாசனை வெளியே வரும். எப்பொழுது அந்த வாசனை வெளியே வர ஆரம்பிக்கின்றதோ அப்பந்தான் அது சந்தன மரமாக ஆகி இருக்கின்றது என்று பொருள். அது வரைக்கும் அந்த சந்தன மரத்தை வெட்டக்கூடாது. அது அடுப்பெரிக்கக்கூடிய கட்டை மாதிரி தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சந்தன மரம் பருத்து, அந்த கட்டை பருத்து, அந்த சந்தன மரத்துக்கு பக்கத்துல போய் நாம நிற்கும் போது சந்தன வாசனை வரும். அப்பந்தான் அது சந்தன மரமாக இருக்கின்றது. அதான் நறும் குரடும்னு போடுறாரு. வாசனை மிகுந்த பெரிய சந்தன மரம் அப்படின்னுட்டு. இந்த மரங்களை எல்லாம் வாசனை மிகுந்த மலர்கள், வாசனை மிகுந்த சந்தன கட்டைகளை எல்லாம், அந்த சந்தன மரங்களை எல்லாம் அந்த கெடில நதியானது தன்னுடைய வலிமையான அலைகளால், வன்திரைகளால், வலிமையான அலைகளால் அடித்து கொண்டு வந்து அந்த திருவதிகையில் உள்ள பெருமானை இந்த பொருட்களை கொண்டு வழிபடுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருட்களை திருவதிகையில் இருக்கக்கூடியவர்கள்
எடுத்து சுவாமிக்கு பயன்படுத்துகின்றார்கள். அப்படி அந்த கெடில நதி இந்த பொருட்களை எல்லாம் மேற்கூறிய அந்த பூஜை பொருட்களை எல்லாம் ஆற்றில் அடித்து கொண்டு வந்து அந்த திருவதிகையில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்ததனால் இந்த கெடில நதி தென் திசையில் இருக்கக்கூடிய ஒரு கங்கை நதி என்ற அளவிற்கு மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு நதியாக இந்த நதி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கெடில நதியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்திருக்கக்கூடிய பரிசனங்கள் அந்த சிவனடியார்களும் இப்பொழுது புனித நீர் ஆடினார்கள். திளைத்து ஆடி அப்படின்னா புனித நீர் ஆடுதல் அப்படின்னு அர்த்தம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபடுதல். அதுல இப்போ அந்த கெடில நதியில எல்லாரும் ஆசை தீர குளிக்கிறாங்க. ஏன்னா அது தென் திசை கங்கை. வட திசையில் இருக்கக்கூடிய கங்கை, இது தென் திசையில் இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னுட்டு எல்லாரும் அந்த கெடில நதியில சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அடியார் பெருமக்களும் எல்லாரும் இனிமையாக குளித்து எழுகின்றார்கள். திளைத்து ஆடி, திளைத்துன்னா ரொம்ப சந்தோஷத்தோட குளிக்கிறாங்க அப்படின்னுட்டு. இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் நீ என்னை அறியவில்லையா என்று கூறி தன்னுடைய உருவத்தை அந்த வயதான அந்தன கோலத்தை மறைத்து விட்டு சென்று விடுகின்றான். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் செம்மாந்து இருமாப்போடு பெருமிதத்தோடு இங்கு இருந்து வந்தது இறைவன் என்று அறியாது நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, இறைவனை நீ யார் என்று கேட்டுவிட்டேனே என்று ஒருமையில் இறைவனை பேசிவிட்டேனே என்றெல்லாம் அவர் மனதில் வருத்தமடைந்து பிறகு ஒருவாறு அந்த வருத்தத்திலிருந்து தெளிவை அடைந்து அந்த இடத்திலேயே அந்த திருவதிகை வீரட்டான பெருமானை நினைந்து ஒரு பதிகம் பாடுகின்றார். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று ஆரம்பிக்க என்ற முதல் வரியை உடைய அந்த பதிகத்தை பாடுகின்றார். அந்த திருவதிகை வீரட்டானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த அம்மானை, அந்த பெருமானை, அந்த யானையை உரித்து போர்த்திய அந்த பெருமானினுடைய திருவடியை பணிந்து இந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி இறைவனை வணங்குகின்றார். அதன் பிறகு அந்த கெடில நதியில் அனைவரும் புனித நீர் ஆடுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த பரிசனங்களும் புனித நீர் ஆடுகின்றார்கள். அந்த கெடில நதி எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா? அந்த கெடில நதியில் பொன் திரளும் மணித்திரளையும் அந்த கெடில நதி திருவதிகைக்கு கொண்டு சேர்க்கின்றது. அந்த மண் கல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்படாது அந்த மண்ணோடு கல்லோடு கலந்து வரக்கூடிய பொன் திகழ்கள் மற்றும் மணிகளை எல்லாம் அந்த கெடில நதியானது திருவதிகைக்கு கொண்டு சேர்க்கின்றது. மேலும் போரில் வல்லமை வாய்ந்த போரிடக்கூடிய அந்த யானையினுடைய வெண்மையான தந்தங்களை எல்லாம் தன்னுடைய நீர்ப்பெருக்கில் அடித்து கொண்டு வருகிறது. அந்த தந்தங்கள் ஆலயத்தில் உள்ள அந்த பல்லக்குகள், சப்பரங்கள் போன்றவற்றிற்கு அலங்காரம் செய்ய பயன்படும். மேலும் மின்னலை போன்று திரண்டு இருக்கக்கூடிய வெண்முத்துக்களை அந்த கெடில நதி கொண்டு வருகிறது. அந்த வெண்முத்துக்களும் இறைவனுக்கு ஆபரணமாக பயன்படும். விரை மலர், வாசனை மிகுந்த மலர்கள் இறைவனுக்கு பூஜைக்கு பயன்படும். அந்த மலர்களையும் அடித்து கொண்டு வருகிறது. நறும் குரடு, வாசனை மிகுந்த நன்கு பருத்த இருந்த சந்தன மரத்தை அடித்து கொண்டு வருகிறது. சந்தனமும் இறைவனுக்கு பூஜைக்கு பயன்படும். இப்படிப்பட்ட மேற்கூறிய அனைத்தையும் தன்னுடைய வலிமையான அலைகளால் அடித்து கொண்டு வந்து திருவதிகை திருத்தலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த பெருமானை இந்த கெடில நதி வழிபாடு செய்கின்றது. அப்படி இந்த திருவதிகை கெடில நதியானது இறைவனை வழிபடுவதனால் இந்த நதியானது தென் திசையில் பாய்ந்து ஓடக்கூடிய கங்கையாறு என்ற ஒரு புனிதத்தன்மையை உடையதாக இது இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தென் திசை கங்கையாகிய அந்த கெடில நதியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு
வந்த அந்த பரிசனங்களும் அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் இப்பொழுது புனித நீராடி மகிழ்ச்சியில் அவர்கள் திளைத்தார்கள். இப்ப இவங்க வடகரையில இருக்கக்கூடிய கெடில நதிக்கு வடகரையில இவர்கள் அந்த இருக்கின்றார்கள். அந்த வடகரையில கெடில நதியில இவர்கள் அனைவரும் புனித நீராடி குளித்து எழுகின்றார்கள். அப்போ திருவதிகையில் நுழையவே இல்லை. திருவதிகை திருத்தலத்துக்குள்ள ஊருக்குள்ள போகவே இல்லை. போகாமலேயே சித்தவட மடத்திலிருந்து இந்த திருப்பதிகத்தை தம்மானை அறியாத பதிகத்தை பாடிவிட்டு அப்படியே கிளம்பியிருந்தாங்க. அதிகையில் நுழையாது கெடில வடகரையிலிருந்து இப்பொழுது தென்கரைக்கு அவர்கள் வருகின்றார்கள். அதை இந்த பாட்டுல நம்ம பார்க்க இருக்கின்றோம். அங்கனரை அடி போற்றே அங்ககன்று மற்று அந்த அங்கனரை அடி போற்றே அங்ககன்று மற்று அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர்வலி தோல் மாவலிதல் பொங்கு நதி தென்கரை போய் போர்வலி தோல் மாவலிதல் மங்கள வேள்வியில் பண்டு வாமன நாய்மல் நிரல்த மங்கள வேள்வியில் பண்டு வாமன நாய்மல் இரல்த செங்கணவன் வழிபட்ட திருமாணி குழி அணைந்தார் செங்கணவன் வழிபட்ட திருமாணி குழி அணைந்தார். அதாவது அங்கனரை அழகிய கண்களை உடைய சிவபெருமானினுடைய திருவடியை போற்றி அடி போற்றி. வெறுமன அங்கனரை போற்றின்னு சொல்ல வேண்டியதான? ஏன் அடி போற்றி அப்படின்னு சொல்றாங்கன்னா, திருவடி தீட்சை தந்ததுனால அந்த திருவடியை புகழ்ந்து கொண்டே வருகின்றார். அந்த இறைவன் அந்த அழகிய சிவபெருமானினுடைய திருவடியை போற்றி, திருவடி தீட்சை தந்ததனால் அந்த திருவடியை போற்றி. அங்கு அகன்று அந்த திருவதிகையை விட்டு அகன்று மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போல் அப்படி அந்த பொங்கி வரக்கூடிய நதியாகிய அந்த கெடில நதியை அப்படியே கடந்து எல்லாரும் தென்கரைக்கு இப்பொழுது வந்து சேருகின்றார்கள். வடகரையில உள்ள திருவதிகையிலிருந்து அப்படியே ஆத்துல குளிச்சுட்டு நேரா எல்லாம் தென்கரைக்கு வந்துருந்தாங்க. தென்கரை போய் போர் வலித்தோள் மாவலித்தன் போரில் வலிமையான தோள்களை கொண்டு போர் புரியக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த மாவலி சக்கரவர்த்தி, அந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய அந்த மங்கள வேள்வியில் அவர் செய்த அந்த வேள்வி மங்களமான வேள்வி நிகழ்ச்சியில் பண்டு முற்காலத்தில் அந்த திருமாலானவர் வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு குள்ளமான ஒரு அந்தன அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வாமனனாய் அந்த மாவலி சக்கரவர்த்தியின் இடத்தில் போய் 3 அடி மண் கேட்கின்றார். அந்த மண் இரத்தல்னா கேட்டல். அந்த செங்கண்ணவன் அந்த சிவந்த கண்களை உடைய திருமால், அந்த திருமால் வழிபட்ட திருமானி குழி அணைந்தார். அந்த திருமால் வழிபட்ட திருமானி குழி அப்படிங்கிற தலத்தை இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த அனைத்து பரிசனங்களும் அடியார் பெருமக்களும் அங்கே அந்த கோவிலுக்கு இப்பொழுது அவர்கள் வந்தார்கள். மாணி அப்படின்னாலே அந்தணன் அப்படின்னு அர்த்தம். குழி அப்படின்னா தலம்னு அர்த்தம். ஊர், தலம், திருத்தலம். இது நிலத்தை அளக்கும் போது கூட எத்தனை குழி அப்படிம்பாங்க.
அது குழிங்கிறது ஒரு அளவு உடைய ஒரு நிலம் அப்படிங்கிறதுக்கு இது என்ன. அப்ப குழி அப்படின்னா தலம், திருமாணி குழி அப்படின்னா அந்த மாணி, அந்த வாமன அவதாரமாக இருந்த பெருமான் அந்த திருமால் வழிபட்ட திருத்தலம், அந்த திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாழி அப்படின்னாலும் திருத்தலம்னு அர்த்தம். திரு அறதை பெரும்பாழி அப்படின்னு சொல்றாங்க. பாழினாலும் திருத்தலம்னு தான் அர்த்தம். அது இந்த ஊர்ல சுவாமி பேரு மாணிக்க வரதர், அம்பாள் பேரு மாணிக்கவல்லி. இந்த தலத்துக்கு பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. திருமாணிக்குழியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் செய்த தவ குறைவு, அந்த பதிகம் கிடைக்கவில்லை. இந்த திருமாணிக்குழி வந்து அந்த கெடில நதியினுடைய தென்கரையில் இருக்கின்றது. ஒரு அற்புதமான திருத்தலம். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை திருத்தலத்திற்கு செல்லவில்லை. நேரா அந்த ஆத்துல புழிச்சு இப்போ எதிர்கரைக்கு தென்கரைக்கு வந்துருதாங்க. கெடில நதியினுடைய வடகரையிலிருந்து தென்கரைக்கு வந்து திருமாணிக்குழி தலத்திற்கு இப்பொழுது வந்து சேருகின்றார்கள். அந்த மாவலி சக்கரவர்த்திய பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அதாவது திருமறைக்காடு என்கின்ற திருத்தலத்தில் ஒரு எலியானது அந்த விளக்குல உள்ள எண்ணெயை குடிக்கிறதுக்காக வேண்டி போகுது. ஆனா அந்த விளக்குல எண்ணெய் நிறைய இருக்கு. திரி வந்து கருப்படிச்சு கரண்டு போய் இருக்குது. அணையக்கூடிய நிலையில இருக்கு திரி. இந்த எலி போனது என்னவோ எண்ணெயை குடிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அந்த விளக்குல உள்ள தீ அதனுடைய மூக்குல உள்ள முடியில பட்டு கருகி அந்த எலியானது கொஞ்சம் அந்த அணையக்கூடிய திரியை தூண்டி விட்டுருது. அந்த திரியானது இரவு முழுவதும் இப்பொழுது அணையாமல் அந்த மூலஸ்தானத்தில் எரிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த புண்ணியத்துக்காக வேண்டி மறுபிறவி அந்த எலிக்கு மாவலி சக்கரவர்த்தியாக ஒரு பிறவியை கொடுக்கின்றார். அவர் தான் கேரளாவில் திருவோணம், அந்த ஆவணி மாத திருவோண திருவிழான்னு பெரிய இதாக கொண்டாடுவாங்க. அந்த திருவோண திருவிழாவுக்கு கதாநாயகன் அவர் தான், அந்த மாவலி சக்கரவர்த்தி. அதை அப்பர் சுவாமிகளும் தம்முடைய தேவாரத்துல கூறுகின்றார்கள் அந்த வரலாற்றை. நிறைமறை காடு தன்னில் நீண்டறி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதல் மூக்கு சுட்டிட கணன்று தோண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகும் எல்லாம் உறைவர கொடுப்பரு போலும் பொறுக்கை விரட்டனாரே. மங்கள வேள்வி. அதாவது சிவன் மங்களத்தை செய்யக்கூடியவன். அந்த சிவபெருமானை நோக்கி செய்யப்பெற்றதனால் அந்த வேள்வி மங்கள வேள்வி. அந்த வேள்வி செய்தவன் இறந்துபட்டது அமங்கலம் அப்படின்னு நினைக்காமல் உலகத்தையே காக்கக்கூடிய அந்த தேவனாகிய அந்த விஷ்ணுமூர்த்தியே வந்து அவனிடத்தில் மூவடி மண் கேட்டு இறந்து கேட்க அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. அதனால் அந்த மாவலி சக்கரவர்த்தி அழியாத புகழை பெற்றான். ஆகையினால் அது மங்கள வேள்வி அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. 3 அடி மண்ணு கேட்கின்றார். ஒரு அடியால பூமியை அளக்குறாரு, ஒரு அடியால ஆகாயத்தை அளக்குறாரு. இன்னொரு அடிக்கு இடம் என்னன்னு கேட்கும்போது அவருடைய தலையில, அந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய தலையில காலை வச்சு அவரை அழித்து விடுகின்றார். அது அவனை, அந்த மாவலி சக்கரவர்த்தியை பாதளத்து அழுத்தினார் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இத ஞானசம்பந்த பெருமான் கண்ணார் கோயில் தேவாரத்திலையும் சொல்றாங்க. மறுமான் உருவாய் மற்றினை இன்றி வானோரை
செரு மாவலிவால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமான் ஒருவன் தற்குறியா கொண்டாடும் கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே அப்படின்னு இந்த வரலாற்றை அப்படியே ஞானசம்பந்த பெருமானும் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் பூசித்த தலம் இந்த திருத்தலம். அதாவது மாணி அப்படின்னா பிரம்மச்சாரி, குழி அப்படின்னா தலம். வாமனனாகிய பிரம்மச்சாரி பூஜித்த தலம் இந்த திருமாணிகுழி. உத்தம குணங்கள் உடையவனும் சிவபக்தனுமாகிய மாவலியை யாதொரு குற்றமும் இல்லாமல், மாவலி சக்கரவர்த்திட்ட எந்த குற்றமும் இல்லை. தேவர்கள் இவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களினுடைய வேண்டுதலுக்காக வஞ்சித்து அழித்தார் அந்த திருமால். அப்படி வஞ்சித்து அழித்தமையால் உளதாகும் பழியை போக்கிக் கொள்வதற்காக திருமால் இந்த திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டார் அப்படிங்கிறது தான் புராண வரலாறு. இது நடுநாட்டு தலங்கள்ல 17வது தலமாக இது இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருமாணிகுழி திருத்தலத்தில் சென்று இறைவனை வணங்கி பரவி பணிகின்றார். இந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்த பாடல். பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்தவர்க்கு, பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி போய் பணிந்தவர்க்கு வரம் தருவான் திணை நகரை வணங்கினார் வன் தமிழ் பாடி, வரம் தருவான் திணை நகரை வணங்கினார் வன் தமிழ் பாடி, நரம்புடையாள் ஒலி முழவில் நாத ஒலி வேத ஒலி, நரம்புடையாள் ஒலி முழவில் நாத ஒலி வேத ஒலி, அறம்பெயர்தம் கீத ஒலி அறத்தில்லை மருங்கணைந்தார், அறம்பெயர்தம் கீத ஒலி அறத்தில்லை மருங்கணைந்தார். பரம்பொருளை பணிந்து தாழ் பரவி, அந்த திருமாணிகுழி என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பணிந்து தாழ் பரவி, இந்த இடத்துலையும் திருவடியைத்தான் சொல்றாரு. ஏன்னா திருவடி தீட்சை செஞ்ச தந்ததுனால அந்த திருவடியை சொல்லிக்கிட்டே வராங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த திருவடியை பரவி, தனக்கு திருவடி தீட்சை தந்த அந்த திருவடியை பரவி வணங்கி அதன் பிறகு திருத்திணை நகருக்கு வருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த திருத்திணை நகர் எப்படிப்பட்ட ஒரு தலம் என்றால், போய் பணிந்தவர்க்கு, திருத்திணை நகருக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய பெருமானை யாரெல்லாம் பணிகின்றார்களோ அவர்களுக்கு கேட்ட வரத்தை தரக்கூடியவன் அந்த பெருமான், வரம் தருவான். அப்படிப்பட்ட அந்த வரம் தரக்கூடிய பெருமான் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திணை நகரை வணங்கினார் வன் தமிழ் பாடி. அந்த திருத்திணை நகரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நகருக்குள் சென்று திருத்திணை நகரை வணங்கினார் வன் தமிழ் பாடி. அப்படின்னா அந்த திருத்திணை நகருக்கு போறாங்க, கோபுரத்தை பார்த்த உடனேயே வெளியில இருந்தே சுவாமிக்கு ஒரு பதியம் பாடியிருக்காங்க. அதன் பிறகு சுவாமியை உள்ள போய் தரிசனம் பண்ணி வெளியில வராங்க. அந்த கோபுரத்தை திருத்தணை நகருக்கு சென்ற உடனேயே சுவாமி பாடணுங்கிற எண்ணம் வந்துடுது. ரெண்டாவது அந்த கோபுரத்தை பார்த்த உடனேயே சுவாமி உடனே பாடணும் அப்படிங்கிற அந்த அன்பு மிகுதி, மூலஸ்தானத்துக்கு போய் தான் பாடணும் அப்படிங்கிற இது இல்லாம சுவாமி ஊரை அடைஞ்ச உடனேயே அந்த சுவாமியை பாடணும், பாடிக்கிட்டே கோயிலுக்கு போகணும், மேலும் அந்த கோபுரத்தை பார்த்த உடனேயே பாடிக்கொண்டே கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அமைப்புல
அந்த திருத்திணை நகரை வணங்கினார். அந்த ஊரை எல்லையை மிதிச்ச உடனே நகரத்தை வணங்கினார். உடனே பதிகம் பாடியிருந்தார். வன் தமிழ் பாடி ஒரு பதிகத்தை, அருமையான பதிகத்தை பாடுகின்றார். அப்ப இந்த திருத்திணை நகர்லையும் பாடிய பதிகம் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியிலேயே பாடிக்கொண்டு செல்கின்றார். அதன் பிறகு மூலஸ்தானத்திற்கு சென்று சுவாமியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாடு செய்கின்றார்கள். இதனாலதான் இந்த வீதி உலாக்கள்ல சுவாமிக்கு பின்னால திருமுறைகள்லாம் பாடிட்டு வருவது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுகின்றது. அது இந்த திருத்தலம் அந்த பதிகத்திலேயே இந்த திருத்தலத்தை சென்று அடை மனனே அப்படின்னு மகுடம் சொல்லாக வைத்து பாடுகின்றார். எல்லா பாட்டிலையும் இந்த திருத்தணி நகரை சென்றடை மனனே இல்ல அப்படின்னு சொல்லி பாடுகின்றார். அதாவது இந்த பதிகம் தலத்தின் புறத்தே நின்று தலத்தை பாடியது ஆதலின் சென்று அடைமனனே என்ற தேவார மகுடத்தினால் உள்ளே சென்று அடையும் முன், கோவிலுக்குள்ள மூலஸ்தானத்துக்கு போவதற்கு முன்னமேயே இந்த பதிகத்தை பாடி அதன் பிறகு மூலஸ்தானத்திற்கு சென்று இறைவனை வணங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இந்த பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் நமக்கு கிடைச்சதுல தக்கேசி பண் நிறைய கிடைச்சிருக்கு. அது அதுல முதலாக தக்கேசி பண்ணுல பாடின பதிகம் இந்த திருத்திணை நகருக்கு பாடிய பதிகம்தான். என்சீர் ஆசிரிய விருத்தத்துல பாடுறாங்க. ஒரு வரியில 8 வார்த்தைகள் இருக்கும், 4 வரிகள். அந்த என்சீர் ஆசிரிய விருத்தத்துல அருமையா தக்கேசி பண்ணுல சுவாமிய பாடுகின்றார். இந்த சுவாமிய சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே அப்படின்னுட்டு சொல்லி பாடுகின்றார். அந்த பதிகத்தை முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பாடுகின்றேன். 2 தடவை பாடுகின்றேன். 2வது தடவை நீங்க பாடி பழகிக் கொள்ளுங்கள். நீருதா ஆதிதாளம். ஒரு வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். 1 3 1 3 நினைக்கும். தள்ளி எடுக்கணும், அரை இடம் தள்ளி எடுக்கணும். நீரு ஒரு அட்சரம், தாங்கிய 3 அட்சரம், திருநுத ஒரு அட்சரம், லானை 3 அட்சரம். நீரு தாங்கிய திருநுதலானை, நீரு தாங்கிய திருநுதலானை, நெற்றி கண்ணனை நிறைவழை மடந்தை, நெற்றி கண்ணனை நிறைவழை மடந்தை, போரு தாங்கிய கொள்கையினானை, போரு தாங்கிய கொள்கையினானை, குற்றம் இல்லையே கற்றயம் சடை மேல், குற்றம் இல்லையே கற்றயம் சடை மேல், ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு, ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு, அரிய சோதியை வரிவரால் ஊகழும், அரிய சோதியை வரிவரால் ஊகழும், சேரு தாங்கிய திருத்திணை நகருள், சேரு தாங்கிய திருத்திணை நகருள், சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே, சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே, நீடு பொய் நீடு பொக்கையில் பிறவியை பழித்து, நீடு பொக்கையில்
பிறவியை பழித்து நீங்கலாம் என்று மனத்தினை தேருட்டி நீங்கலாம் என்று மனத்தினை தேருட்டி சேடூலாம் பொழில் திருத்தினை நகருள் சேடூலாம் பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை திருவடியினை தான் சிவக்கொழுந்தினை திருவடியினை தான் நாடெல்லாம் புகழ் நாவலூராளி நாடெல்லாம் புகழ் நாவலூராளி நம்பிவல் தொண்டன் ஊரன் ஊரைத்த நம்பிவல் தொண்டன் ஊரன் ஊரைத்த பாடலாம் தமிழ் பத்திவை வல்லார் பாடலாம் தமிழ் பத்திவை வல்லார் முத்தியாவது பரகதி பயனே முத்தியாவது பரகதி பயனே. இந்த பதியத்துல இந்த தலத்துக்கு சென்றால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த பெருமானை சென்று அடைவாயாக மனமே, இந்த தலத்துக்கு சென்று பெருமானை நீ வணங்கினால் முக்தியாவது பத்திவை தன்னுடைய பாடலை பாடக்கூடியவர்களுக்கு இந்த பெருமான் முக்தியை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பதிவையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் பதிவிடுகின்றார்கள். இந்த தலத்துக்கு இன்னொரு விசேடம் என்ன அப்படின்னா, இது ஓரளவுக்கு கடல் சார்ந்த பகுதி தான். திருத்தணை நகர்லாம் கடல் மிஞ்சி போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர்லேயே வந்துடும். அந்த இது நடுநாட்டில் 5வது திருத்தலமாக இருக்கிறது. இந்த தலத்தில் பள்ளர் சாதியில் அவதரித்த பெரியான் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இருக்கிறார். அவர் தன்னுடைய வயலில் திணைப்புணம் விதைப்பதற்காக உழுது கொண்டு இருக்கின்றார். அவருடைய பக்தியைக்கு அருள் செய்வதற்காக இந்த தலத்தினுடைய பெருமான் அவரிடத்தில் சென்று எனக்கு சோறு கொடு என்று கேட்கின்றார். உடனே அந்த பெரியான் என்ற அந்த பள்ளர், நான் ஊருக்குள்ள போய் சோறு வாங்கிட்டு வரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி, எங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சோறு வாங்குவதற்காக ஊருக்குள்ள போய் அவர் திரும்ப வரதுக்குள்ள சுவாமி அந்த வயலை உழுது தினைய விதைச்சு அந்த தினை நன்கு விளைந்து முற்றி கதிர் விட்டு நிற்குமாறு செய்து விடுகின்றார். அதனாலதான் இது இந்த தலத்துக்கு திருத்திணை நகர், திணையை விளைவித்ததனால் திருத்திணை நகர் அப்படின்னுட்டு பெயர். சுவாமிக்கு பேர் திருந்தீசர், அம்பாள் பேரு இளங்கொம்பு அன்னாள், இளங்கொம்பனாள் அப்படின்னுட்டு பெயர். இந்த திருத்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகம் மட்டும்தான் இருக்கு. ஆலப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இந்த திருத்திணை நகர் இருக்கு. தீர்த்தனகிரி அப்படின்னும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம். சுவாமி சிவக்கொழுந்து தானாக தோன்றிய மூர்த்தியாக இருப்பதனால சிவக்கொழுந்து அப்படின்னுட்டு சுவாமியை இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார். பதிகம் முழுவதும் அந்த சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே சென்றடை மனனேன்னுட்டு உயிர் கூட்டங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த திருத்திணை நகரை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த தில்லையை நோக்கி அந்த வழியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்கின்றார். அந்த தில்லை திருத்தலம் எப்படிப்பட்ட திருத்தலம்?
நரம்புடை யாழ்ஒலி அறாத்தில்லை. அந்த நரம்புகள் கோர்க்கப்பட்டு யாழ் வாசிக்கக்கூடிய அந்த ஒலி இடைவிடாது ஒலிக்கக்கூடிய திருத்தில்லை. ஏன்னா இந்த நரம்பு யாழ் இறைவனை பற்றிய புகழ் பாடும்போது பக்கவாத்திய கருவியாக இதையும் இசைப்பார்கள். அதனாலேயும் அது இறைவனுக்கு உகந்தது. அடுத்து முழவின் நாத ஒலி அறாத்தில்லை. முழவு மிருதங்கம், அந்த மிருதங்கமும் இறைவனுடைய புகழை பாடும் பாட்டுக்கு பக்கவாத்தியமாக இருப்பதனால அந்த முழவின் நாத ஒலியும் இடைவிடாது ஒலிக்கக்கூடிய தில்லை. வேத ஒலி அறாத்தில்லை. வேத ஒலி அறான்னா இடைவிடாது ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த வேத ஒலியும் இடைவிடாது ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய தில்லை. அரம்பயர்தம் கீத ஒலி இடைவிடாது ஒலிக்கும் தில்லை. அரம்பயர்கள் அந்த நடனமாடக்கூடிய அவர்கள் பாடக்கூடிய அந்த கீத ஒலிகளும் இடைவிடாது ஒலிக்கக்கூடிய அந்த தில்லை. அந்த தில்லைக்கு தில்லையை நோக்கி இப்பொழுது அந்த அடியார் பெருமக்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அந்த தில்லையில் நரம்பு கருவியாகிய யாழ் ஒலி, முழவு ஒலி, வேத ஒலி, கீத ஒலி, அந்த கீத ஒலி தான் பன்னிசை. இவைகளெல்லாம் அந்த தில்லையில் இடைவிடாது ஒலிக்கக்கூடிய ஒரு தில்லை திருத்தலம். அந்த தில்லைக்கு இப்பொழுது சிதம்பரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரோடு வந்த பரிசனங்களும் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.